குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் கூட போட்டு இருக்கீங்களா? சேனலில் சொல்லுவாங்க, எல்லா சேனல்லையுமே அதிக லாபம் வருதுன்னு சொல்கிறாங்க. சேனல் மூலிமா லாபம் வர்றது வந்து யாராவது சொல்கிறாங்களா? எந்த யூடியூப் சேனலாவது சொல்லுதுங்களா? மானிட்டேஷன் ஆகி பைசா வாங்கிட்டு இருக்காங்க. அது யாராவது சேனல் மூலிமா நான் இந்த மாதிரி கூட பிஸ்னஸ் பண்ணி சேனல்லேருந்து இவ்வளோ பைசா வருதுன்னு யாரும் எந்த சேனல்லையும் சொல்லலையே. அதை யாரும் கேட்கலையா? நோட் பண்ணலையா? யாரும் கேட்க மாட்டீங்க. நீங்கள் யார்கிட்டையும் போய் கேட்காதீங்க, கெஞ்சாதீங்க. உங்களால் முடியும். இப்போ உங்களால் கூட போட தெரியும், ஆனால் நார்மலாக போடாதீங்க. டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு மாடலாக போடுங்க. போட்டு அதாவது வந்து வாரத்துக்கு ஒரு சந்தைன்னு இருக்கும், எல்லா ஊர்லேயும் இருக்கும். காய்கறி மார்க்கெட்டு இருக்கும், அங்கே எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணுங்கள். சேல் பண்ண முடியலனா 5-10 கம்மி பண்ணி கடையில் ஒரு 5 கடையில் ரெகுலராக நாங்கள் போட்டு தரோம், சேல் பண்ணி தாங்கன்னு சொல்லி கேளுங்க. கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் திருடல, யாரும் ஏமாத்தல, போய் சொல்லலை. ஆனால் நான் இது நாள் வரைக்கும் பார்த்துருக்கேன், ஒரு சேனல் கூட, அதாவது கூட பின்னுற சேனல், ஒரு சேனல் கூட மானிட்டேஷன் அதாவது வந்து உங்களுக்கு தெரியாது, சிலருக்கு தெரியாது, சிலருக்கு தெரியும். அந்த பெல் பட்டனுக்கு நேராக ஜாயின் பட்டன்னு ஒன்று இருக்கும். நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க இவ்வளோ நான் பேக் போட்டு வீடியோஸ் போட்டு இவ்வளோ எனக்கு சேலரி வருது, நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு யாரான எதுவாவது எந்த சேனலாவது சொல்லியிருக்காங்களா? கிடையாது. ஏன் அதை சொல்ல? மானிட்டேஷன் ஆகி அதிலேருந்து பைசா எடுத்துகிட்டு இருக்காங்க. இவ்வளோ ரூபா வருதுன்னு அந்த சேனல், அதாவது மற்ற சேனலில் சொல்லியிருக்காங்க. சேனல்லேருந்து, யூடியூப் சேனல்லேருந்து இவ்வளோ பைசா வந்திருக்குது. நான் சொல்கிறேன், இந்த ஒயர் பேக் பிஸ்னஸ் வீடியோ போட்டு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க சேனலில். நான் அதை மென்ஷன் பண்ண விரும்பலை. கண்டிப்பாக அது கிட்டத்தட்ட என்னுடைய இதில் பார்த்திங்கன்னா ₹1,00,000 கிட்ட சம்பாதிப்பாங்க போல் இருக்குது. அவ்வளோ அக்யூரேட்டாக எனக்கு தெரியல, ஆனால் வருது, ஓரளவுக்கு வருது. அது ஏன் யாரும் சொல்ல கிடையாதுன்னு எனக்கு தெரில. நீங்களும் அதை நோட் பண்ணி யார் சேனல்லையும் போய் கேட்காதீங்க. ஆனால் யூடியூப் சேனல் மூலிமா பைசா வருது. பைசா வர்றதுனால தான் வீடியோ போட்டு இருக்காங்க. அவ்வளோ முட்டாள் இல்லை சேனலை வச்சுன்னு இருக்கிறவங்க. நான் மானிட்டேஷன் ஆகலைப்பா. நான் வந்தால் கண்டிப்பாக எனக்கு இதுலேருந்து இவ்வளோ வருதுன்னு நான் சொல்கிறதுக்கு வந்து தயக்கமோ எந்த ஒரு பயமோ எனக்கு கிடையாது. எது வந்தாலும் என்னால் பேஸ் பண்ணுற தைரியம் இருக்குது. பேசவும் முடியும், செய்யவும் முடியும், என்னன்னாலும் என்னால் பண்ண முடியும். நீங்கள் கூட போடுறவங்க தயவுசெய்து வந்து உங்கள் ஊரில் ஒரு 10 கடையை எடுத்துக்கோங்க. இங்கே எடுத்துன்னு 5-10 குறைச்சி கொடுங்க, எடுத்துக்குவாங்க. நீங்கள் போய் மற்றவங்களுக்கு பின்னி கொடுக்குற நேரம் எங்கே இருக்குது? நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்களான்னா கண்டிப்பாக வந்து முன்னேறி வரலாம். அடுத்த சேனலில் நான் வேறு பிஸ்னஸை பற்றி சொல்லலான்னு இருக்கேன். அதாவது வந்து நான் 7 வருஷமாக பூ கட்டிகிட்டு இருந்தேன்ப்பா. 7 வருஷமாக கடைக்கு பூ கட்டி கொடுத்துருந்தேன். நீங்கள் அது மாதிரி வீட்டில் இருக்கிற நேரம் அந்த மாதிரி கூட கட்டி நீங்களும் சேல் பண்ணலாம், அல்லது கடைக்கும் கட்டி கொடுக்கலாம். இல்லை கோயிலுக்கு பக்கம் இருந்தால் நீங்களே கட்டியும் சேல் பண்ணலாம். அதை கண்டிப்பாக அதில் ஓரளவுக்கு, அதாவது ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கக்கூடாது, அது தப்பு. அதில் ஓரளவுக்கு வந்து சம்பாதிக்க முடியும். நான் 7 வருஷமாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் சொல்கிறேன். நான் யாரையும் உதாரணமாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்னுடைய லைஃப்பில் நான் 7 வருஷமாக பூ கட்டி கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து ₹40 கொடுத்துட்டு இருந்தாங்க. முல்லையும் மல்லியும் வந்து நான் ஃபாஸ்ட்டாக கட்டுவேன். ஒரு நாளைக்கு வந்து 3 கிலோ பூ கட்டுவேன், மல்லி. அந்த அளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா நான் 7 வருஷமாக கடைக்கு கட்டி கொடுத்துட்டு இருந்தேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணலாம். அடுத்து வேறு டிப்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க. யூடியூப் சேனலில் நம்பாதீங்க, சரிங்களா? யூடியூப் சேனல் வச்சுட்டு இன்க்ளூட் என்னையும் சேர்த்து தான் நம்பாதீங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப முடியாதவங்க, குழந்தைய வச்சுட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக பூ கட்ட கற்றுக்கோங்க. அதை சேல் பண்ண முயற்சி பண்ணுங்க. உங்களால் முடியும் அப்படின்னு நினைங்க ஃபஸ்ட்டு. ரொம்ப பேசுகிறேன். சரி, பாய். ஓகே, பாய்.